அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொளியில் நம்ம 8th தமிழ் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய வினைமுற்று பகுதியை தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்மளுடைய சேனலுக்கு வர்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு பகுதி தான் இந்த வினைமுற்று. ஸோ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வினைமுற்று. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு வினைமுற்றை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வினை சொல்லுனா என்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணுங்க. ஸோ அப்போ வினைனா செயலுங்க. ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல்லை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், வினை சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அது எப்படி வருதுன்றதை நீங்கள் பாருங்களேன். படித்தான், ஆடுகின்றான், பறந்தது, சென்ற, கண்டு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். ஸோ இந்த சொல் எல்லாமே செயலை குறிக்குது. அப்போ ஒரு செயலை குறிப்பிட்டு வரக்கூடிய சொல்லை தான் நம்ம வினை சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வினை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா செயல்னு அர்த்தம். சரிங்க. இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினை முற்றுன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். ஸோ இந்த 3 வாக்கியம் பார்த்தோம். இந்த 3 வாக்கியத்தில் எழுதினால், பாடுகிறான், மேயும் இந்த சொற்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணுது, பொருள் முழுமை பெற்று வருது. ஸோ இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் எச்சத்தை பற்றி நடத்தியிருந்தேன். பொருள் முழுமை பெறாமல் வந்தால் அது எச்சம்னு அர்த்தம். அப்போ பொருள் முழுமை பெற்று வந்தால் அது என்னென்னு அர்த்தம், முற்று. அப்போ பொருள் முற்று பெற்று வரக்கூடிய வினை சொற்கள் இந்த தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ பொருள் முழுமை அடைஞ்சிருச்சு. ஆனால் எதை கொண்டு முடியுது, வினையை கொண்டு முடியுது. பாருங்கள், எழுதினால், பாடுகிறான், மேயும், இதெல்லாம் ஒரு செயல். அப்போ ஒரு வினை. ஸோ அப்போ வினை சொற்களை கொண்டு முடியக்கூடிய பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், நம்ம வினை முற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வினை முற்று. முற்றுனா முழுமை அடைஞ்சிருச்சு. வினைனா செயல். அந்த செயல் முழுமை அடைந்து விட்டதை தான் நம்ம வினை முற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த வினை முற்றை பொறுத்த வரைக்கும் 5 பால், 3 காலம், 3 இடம். 3 இடம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. முக்காலம்னா உங்களுக்கு தெரியும். 5 பால்னா உங்களுக்கு தெரியும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். சரிங்களா? ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணும், இந்த வினைமுற்று வரும். சரிங்களா? ஸோ வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்கிறாங்க, 2 வகை இருக்குது. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். சரியாங்க? ஸோ வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, 2 வகை இருக்குது. என்னென்ன இருக்குது, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னு பாருங்கள். ஒரு செயல் நடக்கிறதுக்கு 6 இது முதன்மையானது. அந்த 6 என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். சரிங்களா? ஸோ இந்த 6மே முதன்மையானது. இந்த 6மே வெளிப்படையாக வந்தால் அதை தான் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க. தெரிநிலைனா வெளிப்படையாக வரணும். குறிப்பு அப்படின்னா காலத்தை காட்டாமல் குறிப்பிட்டு வரணும். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ தெரிநிலை வினைமுற்றுனா என்னதுங்க, ஒரு செயல் நடைபெறுவதற்கு என்னதுங்க, 6 முதன்மையான பண்புகள் இருக்கணும். என்னென்ன இருக்கணும், செய்பவர் இருக்கணும், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த 6மே இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 6 அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமாங்க. ஸோ நமக்கு தெரிநிலை வினைமுற்றுனா எது, தெரிநிலை வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டுன்னு தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போ அங்கே உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. மாணவி கட்டுரை எழுதினாள். சரிங்களா? ஸோ இதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதை எப்படி சார் நான் தெரிநிலை வினைமுற்றுன்னு தெரிஞ்சுக்கிறது, 6 வகையான பண்புகளும் இதில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ செய்பவர் யார், மாணவி தான். சரிங்களா? கருவி என்ன இது எழுதுகிறாங்க, கட்டுரை எழுதுகிறாங்களாங்க. அந்த கட்டுரை எழுதுறதுக்கு எனக்கு என்ன வேணும், பேனாவும் பேப்பரும் வேணுமாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தாளும் எழுதுகோலும் கருவி. அடுத்தது நிலம். மாணவி கட்டுரை எங்கே போய் எழுதுவா, ஒன்று வீட்டில் எழுதுவா, இல்லாட்டி பள்ளிக்கூடத்தில் உட்காந்து எழுதுவா. அப்போ ஒரு நிலம் இருக்குது. அடுத்தது காலம். கட்டுரை எழுதினால்னா எழுதி முடிச்சிட்டா, அப்போ இறந்த காலம். சரிங்களா? செய்பொருள்னால் அவங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கட்டுரை தான் அவங்களுடைய செய்பொருள். அடுத்தது செயல்னா என்னது,
எழுதுறது தான் அதோட செயல். அதாவது வந்து பேசுகிறதா, இல்லை எழுதுறதா, ஓடுறதா, ஆடுறதா, பார்க்குறதா, ஸோ இதுதான் வந்து செயல். அப்போ இங்கே வந்து எழுதுதல் அப்படின்றது தான் செயல். ஸோ அப்போ இந்த ஆறுமே வெளிப்படுமாறு அமைகிறத தான் நம்ம தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, குறிப்பு வினைமுற்று. அப்போ குறிப்பு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன், காலத்தை வெளிப்படையாக காட்டி வந்தால் அது தெரிநிலை, காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் வந்தால் அது குறிப்பு. சரிங்களா? ஸோ அப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டக்கூடிய வினைமுற்று தான் குறிப்பு வினைமுற்று. இந்த குறிப்பு வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் இதுவும் 6 பண்புல இருக்கும். அதாவது வந்து பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். சரிங்களா? இந்த 6 பண்பு இருக்கும். அங்கே 6 பண்பு சொன்னேன், அது வேறு பண்புகள். இங்கே 6 பண்பு சொல்லியிருக்கேன், வேறு பண்புகள். அப்போ பொருள், இடம், காலம், சினை, குணம், அடுத்து தொழில். இதில் ஏதாவது ஒன்று அடிப்படையாக வச்சுருக்கோம். அட் த சேம் டைம் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு கீவேர்டு. குறிப்பாக உணர்த்தக்கூடியது தான், அதாவது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டக்கூடியது தான் குறிப்பு வினைமுற்று. அப்போ பாருங்கள், பொருள் அப்படின்னா பொன்னன். சரிங்களா? இடம், இடம் அப்படின்றது தென்னாடு, அப்போ தென்னாட்டார். காலம் அப்படின்றது ஆதிரையான். அடுத்தது சினை அப்படின்னா உறுப்புன்னு அர்த்தம், அப்போ கண்ணன். அடுத்து பண்புனா குணம், நல்லவனா கெட்டவனா, அப்போ கரியன். அடுத்தது தொழில் அப்படின்னா எழுத்தன். ஸோ இந்த மாதிரி செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டி வந்தால் அது வந்து குறிப்பு வினைமுற்று. சரிங்களா? ஸோ இந்த 2 வினைமுற்று தான் நமக்கு பொதுவாக. வினைமுற்றுனா 2 வகைப்படும். ஆனால் இது மட்டும் இல்லை, இதை தாண்டி இன்னும் நமக்கு வந்து ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று அப்படின்ற பிற வகை வினைமுற்றுகளும் என்ன இருக்குது, தமிழில் இருக்குது. அப்போ இதையும் நான் தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஏவல் வினைமுற்றுனா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏவல், ஏவல்னால் அதிலே மீனிங் இருக்காங்க, ஏவுறதை தான். சரிங்களா? கடைக்கு போ, பாடம் படி, நடந்து வா, ஓடாத. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறோமாங்க. அப்போ ஒரு செயலை செய்யுமாறு தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களை வந்து நம்ம ஏவுறோம் பார்த்தீங்களா, அதாவது கட்டளை இடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஏவல் வினைமுற்று. அப்போ தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடிய வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று. சரிங்களா? ஸோ இந்த ஏவல் வினைமுற்றில் ஒருமை, பன்மை இந்த 2 வகையிலையும் வரும். சரிங்களா? ஸோ ஒரு ஆள் இருந்தால் கடைக்கு போன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ கிளாஸில் உட்காந்துட்டு வேமா எழுதுங்கப்பா அப்படின்னா எழுதுங்கள் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அங்கே வந்து பன்மையை குறிக்கும். ஒரே ஒருத்தன் தான் எக்ஸாம் ஹாலில் இருக்கான், வேமா எழுதி தொலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. ஸோ அதுதான். ஸோ அப்போ எழுது அப்படின்னா ஒருமை, எழுதுமின் அப்படின்னா பன்மை. ஸோ இந்த எழுதுமின் அப்படின்ற வார்த்தையை இப்போ நம்ம பயன்படுத்துறது இல்லைங்க. ஸோ தற்கால வழக்கத்தில் எழுதுங்கள் அப்படின்னு பன்மையில் சொல்கிறோம். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கிறணும். சரிங்களா? இதான் ஏவல் வினைமுற்று. அப்போ தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுறதை தான் நம்ம வந்து ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா? அப்போ ஒருமை, பன்மை இந்த 2 வகையிலையும் வரும் ஏவல் வினைமுற்று. சரிங்களா? அடுத்தது பார்த்துக்கிறணும். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வியங்கோல் வினைமுற்று. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, வியங்கோல் வினைமுற்று. அப்போ வியங்கோல் வினைமுற்று அப்படின்றது வேண்டல், விதித்தல், வாழ்த்துதல், வைதல். சரிங்களா? ஸோ அதான் இந்த 4 பொருளில் வரணும். சரிங்களா? வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த 4 பொருளில் 4 பொருள்களில் வரக்கூடிய வினைமுற்று தான் வியங்கோல் வினைமுற்று. சரிங்களா? இந்த வியங்கோல் வினைமுற்றில் 2 திணை இருக்குது, 5 பால் இருக்குது, 3 இடத்துலையும் வரும். சரிங்களா? ஸோ 2 திணை, 5 பால், 3 இடம். ஸோ இது எல்லாத்துலேயுமே வரும். கண்டிப்பாக இதோட விகுதிகள் என்ன இருக்கும் அப்படின்னா கா, இய, இயர், அதுக்கப்புறம் அல். சரிங்களா? அல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ எப்படி வரும், வாழ்க, வாழ்க அப்படின்னா வாழ்த்துறீங்க, ஒளிக அப்படின்னா வைறீங்க, வாலியர் அப்படின்னா வாருங்கள் அப்படின்னு விதிக்கிறீங்க, வாரல் அப்படின்னா வரமாட்டீங்களா அப்படின்னு வேண்டுறது. சரிங்களா? ஸோ இதுதான் வியங்கோல் வினைமுற்று. அப்போ கண்டிப்பாக வியங்கோல் வினைமுற்றோட விகுதிகள் நிறைய முறை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டது. கா, இய, இயர், அல். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், இங்கே சொன்னதுனால இந்த தெரிந்து கொள்வோம்க்கு நான் வந்துடுறேன் டக்குன்னு. அதாவது விதித்தல் இருக்குல்லங்க. ஸோ இந்த விதித்தல் பொருளில் வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. கண்டிப்பாக வராது இல்லைங்க. தன்மைனா நம்மங்க, நீங்களே உங்களுக்கு விதிச்சுக்கிருவீங்களா,
விதிக்க மாட்டோம். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் விதிப்போமே தவிர்த்து, நமக்கு நம்மளே விதிச்சுக்க மாட்டோம். அப்ப விதித்தல் பொருளில் வரக்கூடிய வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. அதுக்கப்புறம் பாருங்க, அதோட விகுதிகள் சொன்னோமாங்க. அதில கா, இய, இயர், அல். ஸோ அந்த விகுதிகள் சொன்னோமா? இதில இயரும், அல்லும் இப்ப தற்கால வழக்கத்தில இல்ல. செய்யுள் வழக்கத்தில மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? தற்கால வழக்கத்தில நம்ம இயர், அல் இந்த 2 விகுதிகளையும் நம்ம பயன்படுத்தல. ஸோ செய்யுள் வழக்கத்தில மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த 2யுமே தெரிஞ்சுக்கிறணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஏவல் வினைமுற்றுக்கும், அதுக்கப்புறம் வியங்கோள் வினைமுற்றுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்க்க போறோம். ஏவல் வினைமுற்று அப்படின்றது முன்னிலையில் வரும். ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்கள தான் நீங்கள் ஏவுவீங்க. அடுத்தது வியங்கோள் அப்படின்றது என்ன சொன்னோம்? 3 இடம், 2 திணைகள், அதுக்கப்புறம் ஐம்பால் இது எல்லாத்துலேயுமே வரும். அடுத்து ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கும். நான் சொன்னேனாங்க, ஒரு ஆளை கடைக்கு போயிட்டு வர சொன்னால் கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லுவீங்க. நிறைய பேரை போயிட்டு வர சொல்லணும்னா கடைக்கு போயிட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? ஸோ ஒருமை பன்மை வேறுபாடு இருந்தால் அது ஏவல் வினைமுற்று. ஒருமை பன்மை வேறுபாடெல்லாம் இங்கே வியங்கோள் வினைமுற்றுலாம் கிடையாதுங்க. அடுத்தது ஏவல் கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும். ஆனால் வியங்கோள் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் அப்படின்ற 4 பொருள்களில் வரும். அடுத்தது ஏவல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் விகுதி பெற்றும் வரலாம், பெறாமையும் வரலாம். ஆனால் கண்டிப்பாக வியங்கோள் வினைமுற்றுனா என்னதுங்க? விகுதி பெற்று தான் வர வேண்டும். விகுதி பெற்று வரும். சரிங்களா? இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் நம்ம புக் பேக்கை பார்ப்போம். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இந்த தொடரில் வினைமுற்று. வினைமுற்றுனா செயல். அப்போ மேய்ந்தது அப்படின்றது தான் வினைமுற்று. அடுத்தது பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று. இறந்த காலம்னா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அப்போ பாருங்கள், படித்தான். அப்போ இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கான். சரிங்களா? படித்தான் அப்படின்னா பார்ப்போம். நடக்கிறான், புரிய வைக்கிறேன் பாருங்கள். நடக்கிறான் அப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கான். உண்பான் அப்படின்னா எதிர்காலத்தில் உண்பான். ஓடாது, எதிர்காலத்தில் ஓடாது. படித்தான் அப்படின்னா ஆல்ரெடி படிச்சிட்டான். அப்போ இறந்த கால வினைமுற்று படித்தான். அடுத்தது பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று. நான் முன்னாடியே சொன்னேன், ஏவல் வினைமுற்று அப்படின்றது என்னதுங்க? கட்டளை பொருளில் வரும். சரிங்களா? அப்போ இது ஓடு அப்படின்னா என்னதுங்க? அதான் ஏவல். பாருங்கள், செல்க, வாழ்க, வாழிய இதிலெல்லாம் பாருங்கள் கா, ஈய அப்படின்றது என்னதுங்க? விகுதி பெற்று வருதாங்க. இந்த விகுதி எதுக்கு வரும்? வியங்கோள் வினைமுற்றுக்கு வரும். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏவல் வினைமுற்று கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஓடு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சரியாங்க? ஸோ அப்போ இந்த காணொலியில் நம்ம வினைமுற்றை பற்றி முழுமையாக பார்த்தோம். வினைமுற்றில் தெரிநிலை வினைமுற்று இருந்துச்சு, குறிப்பு வினைமுற்று இருந்துச்சு, ஏவல் வினைமுற்று இருந்துச்சு, வியங்கோள் வினைமுற்று இருந்துச்சு. இந்த 4யும் முழுமையாக பார்த்துருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக மிக முக்கியமான பகுதிங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.